அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். எங்களுக்கு சலிப்பு ஏற்பட்டுவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு அஞ்சியவர்களாகவே பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அபு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 68. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நல்ல கருத்துக்களை நாம் மற்றவர்களுக்கு அறிவுரையாக வழங்குவதாக இருந்தாலும் அதிலும் நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். நல்ல விஷயங்களைத்தானே சொல்கிறோம் என்பதற்காக மணிக்கணக்கில் பேசுவது நல்லதல்ல என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. பலர் இந்த விஷயத்தில் ஒழுக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஜுமா நாட்களில் பயான் செய்வதற்கென்று இவ்வளவு நேரம்தான் என்று வரையறை செய்யப்பட்டிருந்தாலும் தாங்கள் பேச நினைத்த அனைத்து விஷயங்களையும் பேசி முடிப்பார்கள். இதனால் ஜுமா தொழுகை துவங்குவதிலேயே தாமதம் ஏற்படுவதை பல நபர்களிடம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவ்வாறு நடந்து கொள்வது அருவருக்கத்தக்க செயல் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கவனமாக செயல்பட்டார்கள் என்பதை கடந்து அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற வாசகம் நாம் இது விஷயத்தில் மிக சரியாக நடக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே குர்ஆன் ஹதீஸைத்தான் பேசுகிறோம், நல்ல விஷயங்களைத்தான் சொல்கிறோம் என்பவற்றை காரணமாக வைத்து கொண்டு கூட வளவளவென்று பேசுவது, அளவுக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டு பேசுவது தவறு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.